இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த கயிறை கலட்ட துஷ்ட சக்திகள் நிறைய வேலைகள் செய்யும். அதனால தன்னே நான் இப்ப பறையறது, யாரும் எதுக்காகவும் கயிறை கலட்டவே கூடாது. சரிங்க சாமி. கடவுளே, நீங்க 2 பேரும் இங்க இருக்கும் போது அங்க யாரு பூஜையை ஆரம்பிச்சா? நல்ல சக்திகளின் கவனத்தை திசை திருப்ப நீ சில சித்து வேலைகளை செய்யும் போது, அதே நல்ல சக்திகள் நல்ல காரியத்துக்காக பூஜை செய்யும் போது கெட்ட சக்திகளோட கவனத்தை திசை திருப்ப நம்பூதிரி செஞ்ச சித்து வேலை தான் இது எல்லாமே. அகோர அதிபதியே, நான் ஏற்கனவே சொன்னல, என்னோட அப்பாவை குறைச்சு மதிப்பிடாதீங்க. மாந்திரிக தாந்திரிகத்துல நம்மளோட வயசு அவரோட அனுபவம். இப்ப பாத்தீங்கல்ல, நம்மளோட முழு கவனத்தையும் திசை திருப்பி விட்டு அந்த ராணிக்கும் பொம்மிக்கும் உதவியா அந்த பூஜையை அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. இதுல அந்த ராணியும் பொம்மியும் ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் நானும் எப்பவுமே ஒன்னா ஐக்கியமாகவே முடியாது. உங்களால அகோர ராஜகுருவாவும் ஆக முடியாம, என்னால அகோர ராணியும் ஆக முடியாம கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பிட்டு தான் இருக்கணும். அது நடக்காது. அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். அகோர அதிபதியே, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லு. அஞ்ஞான விரதம் ஆரம்பிச்சதும் ராணி காட்டுப்பாதை வழியா காளி கோவிலுக்கு போவா. அப்படி அவ அங்க போகும்போது தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்து அவ கவனத்தை திசை திருப்பறதுக்கான வேலையை நான் உங்களுக்காக செய்யறேன். அந்த பூஜை வலுவடைய அங்க இருக்கிற நம்பூதிரி தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல அந்த பூஜைக்கு வீரியம் கிடைக்க கூடாதுன்னு உங்களுடைய துஷ்ட சக்தியை பயன்படுத்தி நீங்க துஷ்ட விஹார பூஜைய உடனே செய்ய ஆரம்பிங்க. ஒரே நேரத்துல நாம 2 பேரும் கொடுக்கிற நெருக்கடியில அந்த ராணி நம்பூதிரி 2 பேருடைய கவனத்தையும் திசை திருப்பிடுவோம். ஒருவேளை அவங்க கவனம் திசை திரும்பி அந்த விரதத்தை நல்லபடியா முடிக்காம போயிட்டா ராணி காளி வேஷம் போடவே முடியாது, வேட்டைக்கும் போக முடியாது. மோளே ராணி, இந்த 1000 கண் பானைய நீ தலையில வச்சு விடுவ. நீ போகுன காட்டு பாதையில நீ தலையில வச்சிருக்கிற பானை கீழே விழுறதுக்கும் அதை நீ கீழே எடுத்து வைக்கிறதுக்கும் உன்னோட கவனத்தை திசை திருப்புறதுக்கும் பல மந்திர தந்திர வேலைகள் எல்லாம் நடக்கும். உன்னோட வயிற்றுல இருக்கிற தசவதானியும் நான் செய்யற பூஜையும் பொம்மையோட ஆசையும் தான் எனக்கு பக்கபலமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்பானைக்குள்ள இருக்கிற விளக்கு அணைஞ்சிடவே கூடாது மோளே. காளி கோவிலுக்கு போற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டு தண்டே இருக்கணும். இதனை நீ நல்லபடியா காளி கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது ஓ விரதம் முழுசா பூர்த்தி ஆகும். உன்னோட விரதம் பூர்த்தியாகி முடியும் போது நாங்கள் எல்லாரும் கோவில்ல வந்து உன்னை பாக்கறோம். சரிங்க சாமி. நீ நல்ல அந்த ஈசனையும் உன் அக்கா பொம்மையையும் மனசார வேண்டிக்கிட்டு முழங்காலிட்டு உட்காரு மோளே. ராணியோட கவனத்தை திசை திருப்பி அவளோட பயணத்தை நிறுத்த நான் செஞ்சிருக்கிற முதல் சூனிய சித்து வேலை இதுதான். நான் என்னதான் மந்திர தந்திரங்களை கத்து வச்சிருந்தாலும் இதுக்கு முன்னால நான் ராணி கிட்டையும் பொம்மி கிட்டையும் தோத்து போய் உயிருக்கு பயந்து ஓடி போனதை நினைச்சு வெக்கப்படுறேன். ஏ ராணி, பொம்மி, உங்க 2 பேரையும் அழிக்கத்தான் நான் மறுபடியும் அதீத சக்தியோடையும் அகோர அதிபதியோட துணையோடையும் வந்திருக்க. உங்களை நான் விடவே மாட்டேன்.
ராணி, ஏய் நில்லு ராணி. ராணி, தாடிகர், ஏய் ராணி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. இல்லையே, இது தாடிகாரன் குரல் மாதிரியே இல்லையே. ஏய் ராணி, இது தாடிகாரன் குரல் கிடையாது. அந்த துஷ்ட சக்தி என்னை தடுக்க என்னை குழப்ப பாக்குது. ராணி, என்னாச்சு உனக்கு? என்ன திரும்பி பாரு ராணி. ஏய் ராணி, நில்லு ராணி. ராணி, ராணி நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன ராணி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. ராணி, உன்னை இந்த கர்ப்பகால வயிறோட பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். எனக்கு நீயும் உன் வயித்துல வளர குழந்தையும் தான் முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நாம 2 பேரும் நீ பிறந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? அந்த நம்பூதிரி இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு கர்ப்பகால வயிறு வரும்னு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஒரு மந்திரவாதி கல்லாக்கிட்டு காணாமாக்கிட்டான். எல்லாத்தையும் மீறி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன் ராணி என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிற? ராணி, என்ன பாரு ராணி. ராணி, ராணி என்ன திரும்பி பாரு ராணி. ராணி, உண்மையிலேயே தாடிகாரனா தான் இருக்குமா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் ராணி, நான் உன் தாடிக்காரன் தான் கூப்பிடுறேன். நீ என் உயிரை காப்பாத்த தானே இவ்வளோ போராடுற. அதான் நான் இப்ப திரும்ப வந்துட்டேன்ல. இப்ப மட்டும் நீ என்ன திரும்பி பார்க்கல, நான் இதே இடத்துல என்ன நானே அழிச்சுப்பேன்.